வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. 12/10/2025 இன்றைய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான கேள்வி பதில்கள். சூரிய சக்தியின் மூலம் இயங்கும் முதல் உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஏ கர்நாடகா, பி மும்பை, சி தமிழ்நாடு, டி ஆந்திர பிரதேசம். ஆன்சர் ஏ கர்நாடகா. பன்னரக்கட்டா உயிரியல் பூங்கா 731 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டது, பெங்களூருவில் உள்ளது. சர்வதேச ஊதா திருவிழா 2025 எங்கு நடைபெறுகிறது? ஏ காந்தி நகர், பி விசாகப்பட்டினம், சி லக்னோ, டி கோவா. ஆன்சர் டி கோவா. அக்டோபர் 9 முதல் 12 வரை பனாஜியில் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க இவ்விழா கொண்டாடப்படுகிறது. லோக்நாயக் என அழைக்கப்படும் சோசியலிச தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான யாருக்கு 123வது பிறந்த தினம் அக்டோபர் 11 கொண்டாடப்பட்டது? ஏ ராம்லால் பிரசாத், பி ஜெயபிரகாஷ் நாராயணன், சி மௌலானா ஆசாத், டி மதன்மோகன் மாளவியா. ஆன்சர் பி ஜெயபிரகாஷ் நாராயணன். தென்னிந்தியாவிலிருந்து முதன்முதலாக இந்திய தலைமை வழக்குரைஞர் என்ற உயரிய பதவியை அடைந்தவர் யார்? ஏ ஜி ராமசாமி, பி வேணுகோபால், சி ஆர் வெங்கடரமணி, டி கே பராசரன். ஆன்சர் கே பராசரன். இந்திரா ராணுவ கூட்டுப்பயிற்சி 2025 எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஏ இந்தியா அமெரிக்கா, பி இந்தியா ஆஸ்திரேலியா, சி இந்தியா ரஷ்யா, டி இந்தியா பிரான்ஸ். ஆன்சர் சி இந்தியா ரஷ்யா. அக்டோபர் 6 முதல் 15 வரை ராஜஸ்தான் மாநிலத்தில் மகாஜன் பயிற்சி மைதானத்தில் இக்கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்தியா சார்பாக சர்ஜியோ கோர் எந்த நாட்டு தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஏ ஆஸ்திரேலியா, பி ரஷ்யா, சி அமெரிக்கா, டி நியூசிலாந்து. ஆன்சர் சி அமெரிக்கா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.